ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை கொண்டு வந்து உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டுமென தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். உண்மையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் யார் உண்மை குற்றவாளியோ அதை வெளியே கொண்டு வந்து நியாயத்தை வழங்கணும். அதனாலதான் நாங்கள் கேட்கிறோம், சிபிஐ வழக்கை நிச்சயமாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கொண்டு வரணும். பட்டியலின மக்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கோம் பொய்யா சொல்லிட்டு இருக்க திமுக ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான ஒரு ஆட்சியாக தான் இது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட்டணியில் இருக்கின்ற பட்டியலினத்தவர்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் இது தெரிந்தும் வாய் மூடி மௌனிகளாக திமுகவின் அடிமைகளாக இருக்கிறத பார்க்குறோம். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு எல்லாரும் எதிர்த்து கேட்டாதான் ஆளுங்கட்சிக்கு அவங்க செய்கிற தப்பு புரியும் என்பதை நிச்சயமாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மத்திய பட்ஜெட்டில் தமிழக அரசுக்கு என்ன பிரத்யேகமா வளர்ச்சி அதான் நேற்று எல்லாரும் சொல்லியிருக்காங்களே, ஒரு பட்ஜெட் என்பது இந்தியா முழுக்கான பட்ஜெட்டு. இது ஒரு ஸ்டேட்டாக தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால அவங்க அறிவிச்ச அத்தனை பட்ஜெட்டும் தமிழ்நாடுக்கும் சேரும். ஆனால் தமிழகம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.